ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வயசுலேருந்தே கதைகள் கேட்கும் போதும் சொல்லும் போதும் நம்ம லைஃப்ல இந்த மாதிரி நடக்காதா அப்படின்னு ஆசைப்படும் போது சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேற முடியாம தவிக்கிற இந்த படத்தோட ஹீரோ தன்னோட அக்கா பசங்களை தூங்க வைக்கிறதுக்காக சொல்ற கதைகள் எல்லாம் அவரோட லைஃப்ல நடக்கிற மாதிரி உணர்ந்து அதை பயன்படுத்தி அவர் லைஃப்ல முன்னேறினாரா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட கதை. 2008 ரிலீஸ் பெட் டைம் ஸ்டோரிஸ். வாங்க மூவிக்குள்ள போகலாம். 1974 லாஸ் ஏஞ்சலஸ்ல சன்னி விஸ்டாங்கிற ஹோட்டல்ல ரன் பண்ணிட்டு வரவர் இவர் தான் மேடி பிரான்சன். இவர் தன்னோட 2 பசங்களோட சேர்ந்து இந்த ஹோட்டல்ல ரன் பண்ணிட்டு வர இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. ஸ்கீட்டர் தன்னோட அப்பாவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பான். அவங்க அப்பாவோட சேர்ந்து இந்த ஹோட்டல் பிசினஸ முன்னேறதுக்காக நிறைய உதவிகளும் பண்ணுவான். பையனை பார்த்து பெருமைப்பட்டு பிரான்சன் நம்ம ஹோட்டல் ஒரு நல்ல நிலைமைக்கு மிகப்பெரிய அளவுல வரும் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும் போது கொஞ்சம் கஷ்ட காலமும் வந்துடுது. ஹோட்டல் பிசினஸ் ரொம்ப டல் அடிக்க அவருக்கு நிறைய கடன்களும் வந்து சேர்ந்துருது. இதை பயன்படுத்திக்கிட்டு பிரான்சன் ஃப்ரெண்ட் நாடிங்கன் இந்த ஹோட்டலை நான் வாங்கிக்கிறேன், உன்னோட பையனையே இந்த ஹோட்டலோட தலைமை பொறுப்புல நான் வச்சு பாத்துக்கிறேன், இந்த ஹோட்டல் இந்த ஊர்லயே மிகப்பெரிய லெவலுக்கு வளர போகுது பாரு அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு உண்மையிலேயே அந்த ஹோட்டலை மிகப்பெரிய லெவலுக்கு கொண்டு வந்துட்டாரு. ஆனா அதுக்கு அவர் மட்டும் காரணம் இல்ல, இந்த படத்தோட ஹீரோ ஸ்கீட்டர் தான். அவன் 25 வருஷமா இந்த ஹோட்டலுக்காக ரொம்பவே உழைச்சிருக்கான். ஆனா நாடிங்கன் பண்ணி கொடுத்த இன்னொரு சத்தியத்தை மறந்துட்டாரு. ஸ்கீட்டருக்கு அந்த ஹோட்டல்ல ஒரு நல்ல பதவி கூட கொடுக்காம மெயின்டெனன்ஸ் ஒர்க்குக்கு மட்டும் அவனை பயன்படுத்திக்கிட்டு, ஆனா ஸ்கீட்டர் அப்படி நினைக்காம அந்த ஹோட்டல் அவங்க அப்பா ஆரம்பிச்சதுங்கிற காரணத்தினால எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ கூட ஒரு பார்ட்டி ரிசப்ஷன்ல சண்டை போட்டுட்டு இருக்க, அவங்க கிட்ட ஈஸியா பேசிய சமாளிச்சு அடுத்ததா அங்க பெரிய பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கு. அங்கேயும் தன்னோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே மேடைக்கு அவங்க அப்பா ஃப்ரெண்ட் மிஸ்டர் நாடிங்கன் அங்க வர மைக் ரெடி பண்ணி மைக்ல மிஸ்டர் நாடிங்கன் பேச போறாங்கன்னு இன்ட்ரோடியூஸும் பண்ணிட்டு அங்கிட்டு போக நாடிங்கன் அவனுக்கு கை கூட கொடுக்காம விலகி மேடையில பேச ஆரம்பிக்கிறாரு. மிஸ்டர் நாடிங்கன், எனக்கு 23 ஹோட்டல்கள் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹோட்டல் சன்னி விஸ்டா நாடிங்கம் இந்த ஹோட்டல் தான். ஆனா இது கொஞ்சம் பழமையா இருக்கு, இன்னும் நான் இதை டெவலப் பண்ணலான் இருக்கேன். அதனாலயே புதுசா சன்னி விஸ்டா மெகா நாடிங்கம்னு இந்த ஹோட்டலை ஓபன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல எல்லாரும் கிளாப் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம திறக்க போற புது ஹோட்டலோட ஜெனரல் மேனேஜர் இந்த ஹோட்டலுக்காக ரொம்ப காலமா உழைச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னதும் ஹீரோவும் ஹீரோ ஃப்ரெண்டும் ஹீரோவை தான் சொல்றாங்கன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டே பார்க்க, ஆனா மிஸ்டர் நாடிங்கன் மிஸ்டர் கெண்டல் அப்படின்னு சொல்ல உடனே சோகமாயிடுறாங்க. ஹீரோ பக்கத்துல இருக்கிற பொண்ணு ரொம்ப சந்தோஷப்பட்டு கிளாப் பண்ணிக்கிட்டு இருக்க, அப்ப மிஸ்டர் நாடிங்கன் வந்து இதுதான் என்னோட பொண்ணு வயலட் அப்படின்னு சொன்ன உடனே பின்னாடியே அந்த வில்லன் கெண்டல் வந்து வயலட்டோட சேர்ந்து பேச போதே தெரியுது வயலட்டை கரெக்ட் பண்ணி தான் இந்த வேலை அவனுக்கு கன்ஃபார்ம் இருக்குன்னு. மனசுல கொஞ்சம் சோகத்தோடயே தன்னோட அக்கா பசங்க பர்த்டேக்காக ஹீரோ அவங்க அக்கா வீட்டுக்கு போக, அங்க அக்கா ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்க, பர்த்டே கேக்க கூட ரொம்ப ஹெல்த்தியா செஞ்சு வச்சதை பார்த்து பசங்க எதுவுமே சாப்பிடாம இருக்கும்போது ஹீரோ வாங்கிட்டு வந்த குக்கீஸை புடுங்கி சாப்பிட்டுறாங்க. அடுத்ததா அக்கா பசங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க போக அக்காவோட பையன் பேரு பேட்ரிக், பொண்ணு பேரு பாபி, ஆனா பேரையே மாத்தி தப்பா சொல்லிட்டு கிஃப்ட்னு பேர்ல ஹோட்டல்ல கிடைக்கிற சோப்பையும் டவலையும் கொடுத்துட்டு போக, அக்கா இங்க வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது என்ன வேணும், என்ன ஸ்கூலுக்குலாம் போலையா பசங்கன்னு சொல்லும் போது இல்ல நான் ஊரை விட்டு போக போறேன், எனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு, அதை அட்டன் பண்றதுக்காக நான் வெளியூர் போக வேண்டியது இருக்கு, அதனால நீ ஒரு 2-3 நாள் நைட் மட்டும் என் பசங்களை பார்த்துக்கிட்டா போதும், என்னோட ஃப்ரெண்ட் ஜில் பக்கத்துல உள்ள ஸ்கூல்ல வேலை பார்க்கறா, அவ காலையில வந்து பாத்துக்குவா அப்படின்னு சொன்னதோட அப்படியா அப்பனா நீ ஸ்கீட்டர் தான் பெரிய ஆளு, நான் ஒரு டம்மி அப்படின்னு சொல்லணும்னு சொல்ல, ஓகே நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க அக்காவும் ஸ்கீட்டர் தான் ரொம்ப பெரிய மனுஷன், நான் ஒரு டம்மி பீஸ் ஓகேயா அப்படின்னு கேட்க, ஓகே ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாய் சொல்லிட்டு கிளம்பும் போது வெளியே ஹீரோயினை மீட் பண்றாங்க. ஹீரோயின் ஹீரோவை பார்த்து ஹே ஹாய் நீங்க வீட்டுக்கு தான் வந்தீங்களா அப்படின்னு கேட்க, ஆமா எங்க அக்கா பசங்க பிறந்த நாளுக்காக நான் வந்தேன்னு சொல்ல, ஓ நீங்க தான் பாத்துக்க போறீங்களா பசங்களை நைட்டு, நான் தான் காலையில பாத்துக்க போறேன், அவங்க ஃப்ரெண்ட் ஜில் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா ஜில்லுங்கிற பேர் உங்களுக்கு பொருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு, ஏன் 2 கார் ஒரு இடத்துல உங்க கார் நிப்பாட்டின்னு சொல்ல, எங்க பாஸ் கொடுத்த வண்டி இந்த கார் என்னோட கம்பெனியோடது, அதனால நான் ரொம்ப பத்திரமா பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெறுப்பை ஏத்திட்டு இந்தாங்க இந்த சாக்லேட் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு வீசுக்குள்ள பசங்க மறுபடியும் வந்து தூக்கிட்டு போக பாய் சொல்லிட்டு கிளம்புறாரு ஹீரோ. ஹோட்டல்ல ஹீரோவும் ஹீரோ ஃப்ரெண்டும் ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னோட அக்கா பசங்களை பார்க்க வேண்டியது இருக்கு, இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னு தெரியலன்னு சொல்லும் போது ஹீரோ ஃப்ரெண்ட், நீ என்னோட அக்கா பசங்கள்ட்ட நான் செய்யற மாதிரி செய்யலாம், அவங்க கிட்ட உன்னையும் ஒப்படைச்சிரு, அவங்க உன்னை தலசி விடுவாங்க, கெச்சப்பெல்லாம் மூஞ்சில கொட்டி விளையாடுவாங்க, ஆனா அவங்களுக்கு டைம் பாஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்ல, அப்படித்தானே இந்த மூஞ்சில பூசிக்கோ அப்படின்னு சொல்லி கெச்சப்ப ஹீரோ அடிச்சு விட, இதை பத்திலாம் நான் கவலையே பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஜில் போன் பண்ணிடுறாங்க ஹீரோயின், டைம் ஆயிருச்சா, ஓ இந்த கிளம்பி வரேன் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ போனை கட் பண்ணிட்டு தன்னோட அக்கா பசங்களை பார்க்க கிளம்புறாங்க. அங்க பசங்க சேவ் அவர் ஸ்கூல்னு போர்டு ரெடி பண்ணிக்கிட்டு ஜில் கிட்ட
இந்த மாதிரி பண்ணா ஏதாவது மாற்றம் நடக்குமா அப்படின்னு கேட்க, ஆமா கண்டிப்பா நடக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அந்த சின்ன பொண்ணு, அப்ப எங்க அப்பா கூட திரும்பி வருவாங்களா அப்படின்னு கேட்க, அவங்க அம்மாக்கும் அப்பாவுக்கும் டைவர்ஸ் ஆனதுனால பிரிஞ்சிருக்காங்க, இதை பத்தி யோசிச்சுட்டு அது அப்புறமாட்டி பேசிக்கலாம்னு சொல்லும் போதே ஹீரோ உள்ளக்க வந்துட்டு, நான் எனக்கு தேவையான எல்லா பொருளையும் எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன ஜில், சரி ஓகே பசங்களை நல்லபடியா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி கிளம்பும் போது, வாங்க பசங்களா டிவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, பசங்க எங்க வீட்டுல டிவியே இல்ல அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ ஜில் கிட்ட, ஆமா இங்க டிவி இல்லையான்னு கேட்க, ஹீரோவோட அக்காக்கு டிவி பார்க்க பிடிக்காதனால இங்க டிவி இல்ல அப்படின்னு சொன்ன உடனே, அப்ப நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்ல, விளையாட்டு காமி, கதை சொல்ல, ஏதாவது செஞ்சு அவங்களை தூங்க வை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, வாங்க பசங்களா தூங்கலாம்னு சொல்லி ஹீரோ 2 பேரையும் பெட்டுக்கு கூட்டு போறாரு. மழை நல்லா வெளியே பெஞ்சுக்கிட்டு இருக்கும் போது பசங்க எல்லாரும் எங்களுக்கு ஏதாவது ஒரு பெட் டைம் ஸ்டோரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வற்புறுத்த, ஹீரோ உங்ககிட்ட ஏதாவது புக் இருக்கான்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கும் போதே பசங்க வளர்க்குற பெட்டை பார்த்து பயப்பட, வா இதோட கண்ணு பளிச்சுன்னு குண்டு பல்ப் மாதிரி இருக்கு, பேர் என்ன அப்படின்னு கேட்க, பசங்க பக்ஸின்னு சொல்லும் போது, அப்படியா சரி நீ தூங்கு நான் உங்களுக்கு கதை சொல்றேன்னு சொல்லிட்டு, இந்த கதையெல்லாம் ரொம்ப போர் அடிக்குது, நான் உங்களுக்கு வித்தியாசமான ஒரு கதை சொல்றேன்னு சொல்லிட்டு, முன்னொரு காலத்துல ஒரு சிறந்த தளபதி ஒரு பெரிய கோட்டையில வாழ்ந்துகிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே அந்த இடத்துல வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, பேரும் புகழுமா வாழ்ந்தவன் கொஞ்ச நாள்லயே எல்லாமே போய் யாருமே மதிக்காதவனா மாறி கீழே விழுகிறான், அவனோட பேர் தான் ஓட்டாண்டின்னு தன்னைத்தானே ஒரு வித்தியாசமான கதையில சொல்ல, அவங்க அப்பா வச்சிருந்த ஹோட்டல் அப்புறம் பறி போனதுக்கு அப்புறம் அவனோட நிலைமை எப்படி ஆச்சுங்கிற மாதிரி சொல்லும் போது, ஓட்டாண்டியா அப்படின்னு சொல்லி பசங்க சிரிக்கிறாங்க. ஆமா அந்த ஓட்டாண்டி அந்த ராஜ்யத்துக்காக ரொம்ப உழைச்சான், ஆனா அங்க ராஜாக்கு பூஜா வேலை பாக்குறவங்களுக்கு மட்டும்தான் மதிப்பா இருக்குன்னு சொல்லி இவன் தான் பூஜான்னு சொல்லி வில்லனை காமிக்க, அங்க ராஜாக்கு 2 பசங்க இருந்தான்னு சொல்லி இவங்க 2 பேரையும் காமிது. அடுத்ததா அங்க தேவதை மாதிரி ஜில் இருந்தாங்க அப்படின்னு பசங்க சொல்ல, ஆமா ஆமா இருக்கட்டும் இருக்கட்டும் என்னோட கதையில அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே, இல்ல இல்ல அவங்க கடல் கன்னியாகி எங்களுக்கு பாடம் எடுத்தாங்க, கதைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ, ஓட்டாண்டி எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த ராஜ்யத்துக்காக உழைச்சும் ராஜா பூஜா தான் இங்க பெஸ்ட் அப்படின்னு சொல்லி புகழ்ந்து தள்ள, வாழ்க்கையே வெறுத்து போன ஓட்டாண்டி என்ன செய்யறதுன்னு தெரியாம பிஞ்ச செருப்பு மாதிரி தன்னை உணர்ந்து அங்க உள்ள முதலைகளுக்காவது சாப்பாடாயிருவோம் சொல்லி தண்ணிகளை உழுந்து தற்கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்ல, 2 சின்ன பசங்களும் இது எப்படி கதையாகும், இது அவ்வளவு நல்லா இல்லையே அப்படின்னு சொல்ல, கதைன்னா அப்படிதான் எல்லாரும் தூங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ, இல்ல இல்ல இந்த மாதிரி கதை அமைய கூடாது, அந்த ஓட்டாண்டியவும் ராஜா சேர்த்து பாராட்டினாரு அப்படின்னு சொன்னதோட, அப்படியா இந்த கதை கூட நல்லா இருக்கே அப்படின்னு சொல்ல, அதோட சேர்ந்து அந்த 2 சின்ன பசங்களும் டான்ஸ் ஆடினாங்க, அந்த கடல் கண்ணியும் சேர்ந்து டான்ஸ் ஆடினாங்க, ஹீரோவோட ஃப்ரெண்டும் சேர்ந்து ஹீரோவோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்குள்ள எல்லாரையுமே தூக்கி எறிஞ்சாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே கடைசியில சாக்லேட் மழை பெஞ்சுச்சு அப்படின்னு பசங்க சொல்லி முடிக்க, சாக்லேட் மலையா அது கூடவா நடக்கும் அப்படின்னு சொல்ல, ஆமா கதையில எல்லாமே நடக்கும்ல, ஓ கதையா இது நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி பசங்களா தூங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த பட்சி பெல் அடிக்குது, அதை கேட்டுட்டு இது என்ன சத்தம் அப்படின்னு கேட்க, அதுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா அப்படிதான் சொல்லும், சரி சரி ஓகே நீங்க தூங்க நாளைக்கு காலைல பாக்கலாம்னு சொல்லிட்டு லைட் அமுத்திட்டு ஹீரோ போயிடுறாங்க. காலையில பசங்க வர்றதுக்கு முன்னாடியே சாப்பாடு என்னமோ பண்றேன்னு சொல்லி டூத் பேஸ்ட் எல்லாம் போட்டு வித்தியாசமா என்னமோ செஞ்சு அவனே சாப்பிட்டுக்கிட்டு ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லும் போது ஹோட்டல்ல இருந்து கால் வருது, அங்க அந்த வில்லனோட ஆளு தான் இவ ரிசப்ஷனிஸ்ட் போன் பண்ணி, நாடிங்கன் உங்களை கூப்பிடுறாரு எதுக்காக அப்படின்னு கேட்க, அவரோட டிவி ரிப்பேர் ஆயிருச்சான் அப்படின்னு சொல்ல, ஓஹோ அவருக்கு என்ன ரிப்பேர் ஆனா நான் தான் பார்க்க வேண்டியது இருக்கேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டு, சரி சரி நான் இப்போ உடனே கிளம்பி வரேன் பசங்களோட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ஹோட்டலுக்கு போறாங்க. ஹோட்டல்ல உங்களை யார்கிட்ட விட்டுட்டு போலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே பின்னாடி இருந்து மிஸ்டர் நாடிங்கனோட பொண்ணு வயலட் வரா, வயலட் கிட்ட என்ன ஞாபகம் இருக்குல்ல அன்னைக்கு நம்ம மீட் பண்ணமே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பசங்களை கொஞ்சம் பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ ஓகே சொல்றதுக்கு முன்னாடியே விட்டுட்டு கிளம்ப, மிஸ்டர் நாடிங்கன் இருக்கிற ரூமுக்கு போனா அவர் இருட்டுக்குள்ள உட்காந்துருக்காரு, லைட்ட போட சார் அப்படின்னு கேட்க, இல்ல இல்ல நிறைய கிருமிகள் லைட் மூலமா தான் பரவுது, நீ இருட்டுக்குள்ளேயே வந்து டிவியை சரி பண்ணு அப்படின்னு சொல்ல, தட்டுத்தடு மாதிரி டிவி கிட்ட வந்த ஹீரோ நாடிங்கன் கிட்ட, புது ஹோட்டல் வேலை எப்படி போயிட்டு இருக்கு சார் அப்படின்னு கேட்க, அந்த வேலை எல்லாம் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு, இங்க வந்து உட்கார நான் உனக்கான அந்த ஐடியாவை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓபன் பண்ண போற புது ஹோட்டல் லாபியில 24 மணி நேரமும் டான்ஸ் ப்ரோக்ராம் நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்ல, ஓ வெளிநாட்டு ஹோட்டல்ல இருக்கிற மாதிரியா அப்படின்னு கேட்கும்போது, என்னது வெளிநாட்டு ஹோட்டல்லே அந்த மாதிரி இருக்கா, நீ உடனே போய் அந்த வில்லன் கெண்டில் வர சொல்லு அப்படின்னு சொல்ல, ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, இன்னொரு பக்கம் வயலட் பசங்களோட பெட் அனிமலான பட்சிய கொஞ்சிக்கிட்டே, ஆமா உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் ஏதாவது இருக்கா பேட்ரிக் அப்படின்னு அந்த பையனை பார்த்து கேட்க, அவன் இல்ல இல்ல எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லும் போது, பொண்ணு அவன் பொண்ணுங்கள்ட்ட பேசவே மாட்டான் அப்படின்னு சொல்லும் போது, அப்படியா இனிமே நீ உனக்கு ஏதாவது ஃப்ரெண்டு கிடைச்சா நான் தான் உன்னோட ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கியூட்டா பேசிக்கிட்டு இருக்கும் போது ஜில் வந்து பசங்களை கூப்பிட்டுக்கிட்டு, நீ அவங்க பேசுனதெல்லாம் மைண்ட்ல ஏத்திக்கிறாத அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போக, அந்த பக்கம் நாடிங்க வில்லன் கிட்ட, நீங்க சொன்ன ஐடியாவை கேட்டது ரொம்ப தப்பா போச்சு, இதுதான் பல ஹோட்டல்ல நடக்குதாமே அப்படின்னு சொல்ல, வில்லன் சார் உங்ககிட்ட யாரோ தப்பா சொல்லிருக்காங்க அந்த மாதிரி மறுத்து பேசிக்கிட்டு இருக்கும் போதே நாடிங்க ஹீரோவை பார்த்து, நீங்க இந்த ஹோட்டலுக்காக 25 வருஷமா உழைச்சிருக்கீங்க, உங்களுடைய பங்கு இதுல ரொம்ப முக்கியமானது, அடுத்த வீக்கெண்ட்ல என்னோட பர்த்டே வருது, அதுல நீங்க 2 பேரும் நல்ல
ஐடியாஸ கொடுங்க, யார் ஐடியா நல்ல பெஸ்டா இருக்குதோ அவங்கள என்னோட புது ஹோட்டல்ல ஜெனரல் மேனேஜர் ஆக்குவேன் அப்படின்னு சொன்ன உடனே வில்லனுக்கு முகம் சுருக்குது. ஹீரோ ரொம்ப சந்தோஷமா கார் ஓட்டிக்கிட்டு இருக்க அங்க ஒரு சூப்பர் கார்ல வந்த ஒரு கப்பல் அவன் காரை பார்த்து கலாச்சிட்டு போக பின்னாடியே துரத்திக்கிட்டு போக ட்ரை பண்ணி வண்டி ஓட முடியாம நின்றுது. என்னடா கொடுமை இது அப்படின்னு சொல்லி அங்க அடுப்புல நிக்கும் போது ஹீரோ மேல இருந்து சாக்லேட் பால்ஸா கொட்ட ஆரம்பிச்சிருது. இது என்ன மேல இருந்து கொட்டுதுன்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கும் போதுதான் இது சாக்லேட் மழை பெய்யுது, நீ சொன்ன மாதிரி கதையில சொன்ன மாதிரியே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு அப்ப சொல்ற கதையெல்லாம் நிஜமாகுதா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டே ஹீரோ வந்தவருக்கு லாபம்னு சாக்லேட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அடுத்ததா ஹோட்டல்ல காமிக்கிறாங்க. நாடிகனோட பொண்ணு வயலட்ட அந்த வில்லன் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்கல்ல, இங்க வில்லனும் வில்லியும் சேர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கும் போதே ஜில் வந்து ஹீரோ ரூம் எதுன்னு பசங்களை அங்க விட்டுட்டு ஏன் வீட்டுக்கு வரல அப்படின்னு கேட்க, இங்க பசங்களுக்கு ரொம்ப நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி சாப்பிடலாம் முதல்ல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்றான். இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட் வந்து நீங்க வெளியே சாப்பிட்டதே இல்லையா, வீடியோ கேம்ஸ் விளையாண்டது இல்லையா, இதெல்லாம் நான் பண்ணி தானே இவ்வளவு அறிவாளியா இருக்கேன், நீங்க இதெல்லாம் பண்ணணும், அப்பதான் புத்திசாலி ஆகலாம் என்ன மாதிரி அப்படின்னு பேசிக்கிட்டு சாப்பிடுறாங்க. அப்ப ஹீரோ உங்க அம்மா இதே இடத்துல இருந்துகிட்டு எல்லா வகையான ஃபுட்டையும் சாப்பிட்டுருக்கா, ஆனா பசங்களுக்கு மட்டும் கொடுக்கல பாத்தியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாங்க பசங்களாம் தூங்கலாம்னு சொல்லி 2 பேரையும் பெட்டுக்கு கூட்டு வந்து கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான கதை சொல்ல போறேன், கௌபாய்ஸ் கதை அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றாங்க. முன்னொரு காலத்துல ஒரு ஜெராமியாங்கிற ஒரு ஹீரோ வாழ்ந்து வந்தான். அவங்கிட்ட எல்லாமே சூப்பரான நல்குணங்கள் இருந்துச்சு, ஆனா அவங்கிட்ட நல்ல குதிரை தான் இல்ல. அதனால எல்லாருமே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால ஒரு புது குதிரை வாங்கலாமேன்னு ஒரு இடத்துக்கு போய் அங்க உள்ள பெஸ்ட் குதிரையான ஃபெராரிய பார்த்து இதோட விலை இல்லைன்னு கேட்க, அதோட ஓனர் உங்களுக்கு ஃப்ரீ 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 அப்படின்னு சொன்ன உடனே சந்தோஷமா ஃபெராரிய அவனுக்கு சொந்தமாக்கிட்டான். இந்த மாதிரி தனக்கு ஃபெராரி கார் கிடைக்கணுங்கிற ஆசையில கதையை சொல்லி முடிக்க, இந்த கதை நல்லாவே இல்லையே இப்படியே முடிச்சிருமா, அதுவும் ஹீரோக்கு ஃப்ரீயா கொடுத்தா வாங்குவாங்களா அப்படின்னு பசங்க கேட்க, அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஹீரோ குதிரையில போய்கிட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு ஆபத்து வந்துருச்சு. ஹீரோயினை 4 பசங்க சேர்ந்து வழிபறி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ எல்லாரையும் துவம்சம் பண்ணி ஹீரோயினை காப்பாத்தி கூட்டிட்டு வரா. ஹீரோயின் இங்க மென்ஷன் பண்றது நாடிங்கனோட பொண்ணு வயலட். ஹீரோயினை ஹீரோ வீட்டுல இறக்கி விடும் போது ஹீரோயின் பரிசா 1 கோடி ரூபாய் தாரா அப்படின்னு சொல்ல உடனே பசங்க ஸ்டாப் ஸ்டாப், இந்த மாதிரி ஹீரோ யார்கிட்டையும் காசு வாங்க மாட்டாங்க, அப்படி சொல்லக்கூடாது. ஹீரோயின் ஹீரோக்காக வேற மாதிரி பரிசு கொடுக்க கிட்ட வரும்போது ஒரு குட்ட மனுஷன் வந்து ஹீரோவோட கால நல்லா எத்திட்டு அவன் வண்டியில கிளம்பி போடிட்டான் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே கதையை முடிக்க, சரி சரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே கதையை முடிங்க, ஆனா அந்த ஹீரோக்கு ஃபெராரி மட்டும் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்ல ஹீரோவோட ஃப்ரெண்ட் எனக்கும் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல பசங்களை தூங்க சொல்லிட்டு ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட நீ பசங்களை பாத்துக்கிட்டு ஹால்ல தூங்கிருன்னு சொல்ல, இல்ல இல்ல நான் தூங்க மாட்டேன், எனக்கு ஸ்லீப் பேனிக் டிசார்டர் இருக்கு அப்படின்னு சொல்ல, என்னது ஸ்லீப்பான பண்ணிக்கு டிசார்டரா அப்படின்னு ஹீரோ கேட்க, இல்ல இல்ல எனக்கு ஒரு பிரச்சனை, நான் தூங்காம வெயிட் பண்றேன், நீ போயிட்டு வான்னு சொல்ல ஹீரோ அடுத்த சீன்லயே ஒரு ஃபெராரி ஷோரூம் முன்னாடி நின்றுகிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த காரை நம்மளுக்கு யாராவது ஃப்ரீயா கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல, ஃப்ரீயா எடுத்துக்கோங்க அப்படின்னு கௌபாய் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒருத்தன் சொல்ல, என்னது நீங்க தான் இந்த ஷோரூமோட ஓனரா அப்படிங்க, ஆமா என்ன பார்த்து அப்படி தெரியலையே, இங்க தானே நான் இருக்கேன், ஆனா நிஜமாவே இந்த காரை நான் ஃப்ரீயா எடுத்துக்கவா அப்படின்னு பல்ல காமிச்சுக்கிட்டே கேட்க, ஆமா அதுக்கு நீங்க கண்ணமூடி 1 2 3 மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல கண்ணமூடி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவனோட பர்ஸை அடிச்சுட்டு அவன் ஓடிட்டான். ஏமாந்துட்டமேன்னு சொல்லி மனவேதனையில கார் ஓட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கும் போது அந்த சைட்ல நாடிங்கனோட பொண்ணு வயலட் நிறைய பிரஸ் அவங்கள சுத்தி சுத்தி போட்டோ எடுத்துக்கிட்டு நடக்க முடியாம தத்தளிச்சுக்கிட்டு வர ஹீரோ வந்து எப்படியோ அவங்கள ஈஸியா காப்பாத்தி அந்த கேமராக்கள் எல்லாம் அந்த பிரஸ்ல உள்ளவங்கள கீழே போட வச்சு இவளை இம்ப்ரெஸ் பண்ணிடுறா. உடனே நீங்க என்ன வேணாலும் கிஃப்ட் தரலாம் எனக்கு அப்படின்னு அவனா கேட்க, அவங்களும் பக்கத்துல நெருங்கி ஒரு பண்ண வராங்க. கதையில சொன்ன மாதிரியே ஒரு குள்ள மனுஷன் வந்து ஹீரோ கால்ல ஒரு கிக் அடிச்சுட்டு, இந்த உயரமான இருக்கிறவங்க பிரச்சனையே இதுதான், ரோட்ல இருந்து என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லி சண்டையை போட்டுட்டு அவங்க வண்டி எடுத்துட்டு கிளம்ப, ஓ நீங்க வந்துட்டீங்களா, இதான் அந்த கதையில இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா எனக்கு நினைச்சது மத்த எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்த்தா வயலட் அந்த ரெட் ஃபெராரில இருக்கிறத பார்த்து, நீ எனக்கு பரிசா இந்த காரை தான் தர போறியா, ரொம்ப நன்றி, தேங்க்ஸ் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, இல்ல இல்ல உனக்கு இந்த கார்லாம் தர முடியாது, சரி நான் கிளம்புறேன், இல்ல இல்ல எனக்கு ஃப்ரீயா கிடைக்கணுமே அப்படின்னு சொல்ல, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வயலட் எஸ்கேப் ஆயிடுறா. ஹீரோ ரொம்ப சோகமாயி என்னடா நம்ம நினைச்ச எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லி காலையில பல்பை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அப்ப ஜில் பசங்களை கூப்பிட வர, பசங்க டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது, என்ன இது பசங்க இந்த ப்ரோக்ராம் எல்லாம் பார்க்க வைக்கிறியா அப்படின்னு சொல்ல, இல்ல இல்ல அதெல்லாம் அந்த பச்சி தான் பண்ணுது, அதான் நைட்டு ஹாம்பர்கர் கூட சாப்பிட்டுச்சுன்னு அந்த பெட்டை காமிக்க, அப்படியா அப்படி சரி நான் பசங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கிளம்பும் போது ஹீரோவோட ஃப்ரெண்டு
அப்படின்னு கத்திட்டு படுத்து தூங்கிடுறாங்க. இது என்னாச்சு அப்படின்னா அவனுக்கு ஸ்லீப் பேனிக் டிசார்டர் இருக்கு. அதான் ஓஹோ அப்படியா சரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போக ஹீரோ ஜில் கிட்ட நேத்து ரொம்ப மோசமாயிருச்சு, குட்ட மனுஷன் கால்ல எத்திட்டான், ஃபெராரி கூட கிடைக்கல அப்படின்னு சொல்ல பசங்க நாங்க தான் அந்த கதையில அப்படி மாத்தி சொன்னோம் அப்படின்னு சொல்ல ஓ அப்ப இவங்க சொல்றதான் பலிக்குதான்னு சொல்லி அப்ப அந்த லைட்டும் பிரகாசமா எரிய பசங்க கிட்ட போகும்போது இன்னைக்கு நைட்டு ஒரு ஸ்பெஷலான கதை இருக்கு, அது ஹோட்டலோட மேனேஜ்மெண்ட பத்தி அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட அந்த சைட்ல இருந்து வில்லன் ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக வரான். ஹே நீ மிஸ்டர் நாடிங்கனை கரெக்ட் பண்ணி அவரோட பொண்ணு வயலட்டையும் கரெக்ட் பண்ண பாக்குறியா? அதனாலதான் இந்த மாதிரி தேவையில்லாத யோசனைகளை சொல்லிட்டு இருக்கியா? உன்னோட வேலை இந்த ஹோட்டலை மெயின்டைன் பண்றதுதான். இதுல லைட் ஏதாவது சரி இல்லையா, இல்ல ஏதாவது சுத்தமா இல்லையா, இதை பாக்குறதா உன்னோட வேலை. இனிமே இதுல தலையிடாதேன்னு சொல்லி ஒரு கேக்க வாங்கி சாப்பிட்டுட்டே கிளம்ப ஹீரோ நிப்பாட்டி நான் உங்ககிட்ட 2 விஷயம் சொல்லணும், உங்க வாயில உள்ளதுக்கு முதல்ல தொடங்க அப்படின்னு சொல்லிட்டு, ரெண்டாவது விஷயம் புது ஹோட்டல்ல வேலை கிடைக்கிறதும் கிடைக்காததும் என்னுடைய திறமையில தான் இருக்கு, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல இப்போ உன்னோட நிலைமை என்ன தெரியுமா, இந்த பிளேட்டை கொண்டு போய் வை அப்படின்னு சொல்ல அவன் வேற வழி இல்லாம வாங்கிட்டு உங்க அப்பா மாதிரியே நீனும் இந்த ஹோட்டல் பிசினஸ் ஐடியாஸ்ல தோக்க போற அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஹீரோ கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அடுத்ததா வில்லன் இந்த புது ஹோட்டல் ஆரம்பிக்கிற இடத்த போய் பார்க்க போறான். ஆனா அங்க ஜில்லும் பசங்களும் விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த இடம் ஸ்கூல் தான். புது ஹோட்டலை அந்த இடத்துலதான் வில்லன் கட்டுறதுக்காக பிளான் போட்டு வாங்கியிருக்கான். ஆனா இது ஹீரோவுக்கும் மத்தவங்களுக்கு தெரியாது. அன்னைக்கு நைட்டே தன்னோட அக்கா பசங்களை ஹீரோ ஒரு சூப்பரான கேம்ப் உள்ள ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போய் தங்க வைக்கிறான். அந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு ஜில் சூப்பரா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே ஹீரோ உங்க அம்மா இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிட்டு வந்தது இல்லையான்னு சொல்ல இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டு வந்தது இல்ல, இந்த மாதிரி மாஸ்மல்லாஸும் சாப்பிட்ட தந்ததே இல்லை, இதெல்லாம் நான் போட்டோ தான் பார்த்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஆமா நீங்க எல்லாமே எங்களுக்கா சரி எங்க அப்பாவை கூட்டிட்டு வர முடியுமான்னு பேட்ரிக் அந்த சின்ன பொண்ணு கேட்க ஹீரோ கொஞ்சம் எமோஷனல் ஆகி எனக்கு தெரியாது உங்க அப்பாவை கூட்டிட்டு வர முடியுமா முடியாதான்னு தெரியாது, ஆனா எப்பயுமே உங்க அம்மா உன்னோட இருப்பாங்க அது மட்டும் எனக்கு தெரியும், அதோட உன்னை எப்பவுமே பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பொண்ணும் உன்னோட மாமாவான நானும் உன்னோடயே இருப்போம் அப்படின்னு சொல்லி எமோஷனலாக ஜில் சமாதானப்படுத்திட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக ஹீரோ வாங்க நம்ம இப்ப ஒரு ஹோட்டல் ஐடியாஸை பத்தி கதை சொல்லலாம் அப்படின்னு சொல்ல இது ரொம்ப போரிங்கா இருக்கு, வேற ஏதாவது கதை சொல்லுங்களேன் பசங்க சொல்ல எந்த மாதிரியான கதை சொல்லலாம் அப்படின்னு கேட்க ஏதாவது ஆக்ஷனா இல்ல ரொமான்டிக்கா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஆக்ஷன் ரொமான்டிக் கலந்த கதையே சொல்றேன் அப்படின்னு சொல்ல பல 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிரேக்க ராஜ்யத்துல கீட்டகஸ்னு ஒரு போர் வீரன் வாழ்ந்துகிட்டு வந்தான். அவன் அந்த நாட்டுல உள்ள எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிட்டு சிறந்தவனா இருந்தான். ஆனாலும் ராஜா தன்னோட பொண்ணை ஒரு சிறந்த வீரனுக்கு தான் கட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னதுனால அவன் தன்னோட குதிரையில வந்து அங்க உள்ள கட்டிடங்கள்லாம் இடிச்சு அதுல யானைகளை நிப்பாட்டி அதை தாண்டி தன்னை ஒரு வீரன் நிரூபிக்க அங்க உள்ள பசங்க எல்லாருமே கிளாப் பண்ணி வரவேற்றாங்க. உடனே மாவீரன்ல வர காஜல் அகர்வால் ராம்சரண் மாதிரி ஃபீல் பண்ணி ஒரு பாட்டு பாடிக்கிட்டே 2 பேரும் குதிரையில போனாங்க. அப்புறம் என்ன 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படித்தானே பசங்களா அப்படின்னு கேட்க இல்ல இப்பயே கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படி, அது மட்டும் இல்லாம ஹீரோவை அந்த நாட்டுல உள்ள எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்கும், ஹீரோவும் இளவரசியும் ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. அங்க உள்ள பெண்கள் எல்லாம் ஹீரோ யாருக்கு சொந்தம் சொல்லி சார்புத்துவை போட்டு விளையாண்டுகிட்டு இருக்க இவங்க 2 பேரும் எஸ்கேப் ஆகி பீச்சுக்கு போயிடுறாங்க. பீச்ல இளவரசியோட நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு மாமிச மலை மாதிரி இருக்கிற ஒரு ஆளு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க ஹீரோ தன்னோட முரட்டு வைத்தியத்தால காப்பாத்துறாரு. உடனே இம்ப்ரெஸ் ஆன இளவரசி பேச வர மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. அதோட அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு மந்திர கோயிலுக்குள்ள போனாங்க. அங்க ஆபரகான் லிங்கன் வந்தார் அப்படின்னு சொல்லும் போது ஸ்டாப் இது என்ன கதை, அடுத்தடுத்து ஒவ்வொரு இடத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கீங்க, ஒழுங்கா கதை சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு ஹீரோ கேட்க கடுப்பாகி 2 பசங்களும் இதுக்கு மேல கதை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி போர்வை பத்திட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. சரி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன்ல நாளைக்கு பாப்போம்னு சொல்லி ஹீரோவும் ஓகே சொல்லிட்டு அடுத்த நாள் வேலையா பீச்சுக்கு போயிட்டு ஹீரோயினா நினைச்சுக்கிட்டு இருக்கிற வயலட்டுக்கு போன் பண்ணி உனக்காக இந்த ஸ்கர்ட்டகஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பீச்ல, நீ சீக்கிரம் வா என்னோட இளவரசியே அப்படின்னு கூப்பிட கிட்ட சும்மா விளையாடாத, நான் இப்ப வேகஸ்க்கு போய்கிட்டு இருக்கேன், எங்க அப்பாவுக்கும் என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி வில்லனை சொல்ல அவங்கிட்ட நான் எதுவும் சொல்ல மாட்டேன், அப்ப நீ இங்க வர முடியாதா, ஆமா நீ அதனால யார்ட்டையும் சொல்லாதுன்னு சொல்லி போனை வைக்க அப்ப என்னோட இளவரசி தான் எங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் ஜில் வந்து அவங்க மேல மோதுறாங்க. ஓ சாரி நான் எங்கேயோ போகணும்னு நினைச்சேன், ஆனா எதுக்கு பீச்சுக்கு வந்தேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் போதே எனக்கு கொஞ்சம் பசிக்குது அப்படின்னு ஹீரோ சொல்ல வாங்க ஹோட்டல் போய் சாப்பிடலாம்னு சொல்லி 2 பேரும் ஹோட்டலுக்குள்ள நுழைறாங்க. அங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட்டமே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க ஹீரோவை பார்த்து கொஞ்சம் வலிஞ்சுக்கிட்டே ஒரு பொண்ணு நீ நம்ம 2 பேரும் ஒன்னா ஸ்கூல்ல படிச்சோமே அப்படின்னு கேட்க அப்படியா ஆமா உன என்ன நல்லா ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோவும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே மத்த பொண்ணுங்க எல்லாரும் ஓவரா ஹீரோவை பார்த்து வலிஞ்சுக்கிட்டே ஏதாவது கேள்வி கேட்க ஹீரோ இதை சமாளிக்கிறதுக்காக நீதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லவா ஜில் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினும் ஒத்துக்கிறாங்க. உடனே இதுதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஜில் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அறிமுகப்படுத்த எல்லாரும் வயிற்றுச்சல்ல திக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் யாருக்கு நல்ல டான்ஸ் ஆட தெரியும் அந்த மாதிரி கேட்கும்போது ஜில் எனக்கு ஆட தெரியாதுன்னு சொல்லும்போது வாங்க நம்ம சேர்ந்து ஆடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும்
எல்லாரும் சார்புத்திரி போடுற மாதிரி ஆட உடனே ஹீரோ ஜில்ல கூட்டிட்டு பீச்சு கிட்ட வந்துடுறாரு. அங்க கதையில சொன்ன மாதிரியே ஒரு மாமிசம் மேல மாதிரி ஒரு மனுஷன் படுத்து கிடக்க அவருக்கு முதலுதவி பண்ணி அவர் வயித்துல உள்ள மீனை வெளியெடுத்து காப்பாத்த இது என்ன பழக்கமா செஞ்ச மாதிரியே இருக்கு அப்படின்னா நான் கேட்டது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல வாங்க ஏதாவது ஒரு சேஃபான இடத்துக்கு போலாம் மழை பெய்ய போகுது அப்படின்னு சொல்ல இப்ப மழை பெய்யுமா அப்படிங்க உடனே மழை பெய்யுது என்னது நீங்க சொன்ன உடனே மழை பெய்யுது இது ஒரு மேஜிக் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஆமா அப்ப கதையில சொன்ன இளவரசி அது நீங்க தானா ஒரு அழகான இளவரசி பசங்க சொன்னாங்க என்னோட இளவரசி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பக்கத்துல வரும்போது ஒரு நிமிஷம் இப்போ ஒரு வியர்டான விஷயம் நடக்கணுமே என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆப்ரகாம் லிங்கன் சொல்ல வரும்போதே மேல இருந்து ஒரு காயின் துழுது அதுல ஆப்ரகாம் லிங்கனோட போட்டோ இருக்கு இதை பார்த்துட்டு குசியாயி பாத்தியா பசங்க சொன்ன மாதிரியே ஆப்ரகாம் லிங்கன் வந்துட்டாரு அப்படின்னு சொல்ல நீ இது வியர்டா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க சரி என்னோட சேர்ந்து நாளைக்கு ஒரு பார்ட்டி அட்டென்ட் பண்ண நீ வரியா அப்படின்னு கேட்கும்போது இல்ல என்னால வர முடியாது எனக்கு ஸ்கூல் இருக்கு அப்படின்னு சொல்லி ஜில் கிளம்ப இந்த பசங்க மட்டும் இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து போக அன்னைக்கு நைட்டு ரெண்டு பசங்களும் ஹீரோட பாத்ரூம்ல இருந்து சேட்டை பண்ணிட்டு இருக்க ஹீரோட ஃப்ரெண்ட் இன்னைக்கு என்ன கதை யோசிச்சு வச்சிருக்கேன்னு சொல்ல இன்னைக்கு சூப்பரான கதை சொல்ற போறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பசங்களையும் கூப்பிட்டு தூங்க வைக்கும் போது கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த கதை இந்த உலகத்துல நடந்தது இல்ல அது ஒரு வேற்று கிரகத்துல அங்க உள்ள தலைவன் அந்த கிரகத்தை பாத்துக்கிறதுக்காக போட்டி ஒண்ணு வைக்கிறாரு. அதுல வில்லன் கெண்டலும் ஹீரோவும் அவ ஃப்ரெண்டோட சேர்ந்து கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்ல பசங்க ஹீரோ ஏலியன் மாதிரி தான் பேசணும் அப்படின்னு சொல்ல ஓகே ஹீரோட ஃப்ரெண்ட் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கும் போது ஹீரோவும் வில்லனும் சண்டை போட தயாராகிறாங்க. இது கிராவிட்டியே இல்லாத இடத்துல நடக்குது. ரெண்டு பேரும் பறந்து சண்டை போட்டு கடைசியில அவங்களுக்கான வெப்பனையும் யூஸ் பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஹீரோ புத்திசாலித்தனமா அந்த கிரகத்துல உள்ள வித்தியாசமான உயிரினத்தை எழுப்பி விட்டு கெண்டலை எப்படியோ தள்ளி விட்டு அவர் வழியில இருந்து விளக்குறாரு. இதனால ஹீரோ ஜெயிக்கிறாரு அந்த போட்டியில அப்படின்னு சொல்லி பிடிக்க வா இந்த கதை நல்லா தான் இருக்கு ஆனா இன்னொன்னும் சேர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி பசங்க சொல்ல என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது கடைசியில ஹீரோ எல்லாரும் பாராட்டி ஜெயிக்கும் போது அவர் மேல ஃபயர் வந்து எரிஞ்சிருது அப்படின்னு சொல்ல என்னது ஃபயர் வந்துருது ஆமா அப்படியே காண போயிடுறாங்க இந்த மாதிரி எல்லாம் கதை இருக்க கூடாதுப்பா வேற ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பசங்களை ஊசுவ இல்ல அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு கதை தூங்க போறோம் அப்படின்னு சொல்லி எல்லா ரெண்டு பேரும் தூங்க ஆரம்பிச்சிடறாங்க. அடுத்த நாள் வில்லன் ஜில்ல பார்த்து இந்த ஸ்கூலை இடிச்சிட்டு தான் ஹோட்டல் கட்ட போறோம் இது ஸ்கீட்டர் கூட தெரியும் ஹீரோ உங்ககிட்ட சொல்லலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டு ஹீரோ மேல பொய்யான பழிய போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி அன்னைக்கு நைட் மிஸ்டர் நாடிங்கனோட பர்த்டே பார்ட்டி ஹீரோ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமோ இல்லைன்னா நம்மளுக்கு ஏதாவது தீனால பிரச்சனை வந்துருமோன்னு பயந்து தீயணைப்புக்கு சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்கிக்கிட்டு அங்க வந்து சேர்றாரு. அந்த பர்த்டே பார்ட்டில எங்க பார்த்தாலும் ஃபயரா இருக்கிறத பார்த்து பயந்துகிட்டே வர ஹீரோ அங்க நாடிங்கனோட பொண்ணு வயலட்டும் ஹீரோட ஃப்ரெண்டும் ஏதோ ஒரு சிங் வந்து பேச ஆரம்பிக்கும் போது ஹீரோ ஐஸ்கிரீம் சாப்பிடும் போது அவரோட நாக்குல ஐஸ்கிரீம் கிட்ட பறந்துகிட்டு இருந்த தேனி கொட்டிருது. உடனே அவர் பேச முடியாத மாதிரி தத்தளிக்க எல்லாரும் மீட்டிங்க்கு வாங்கன்னு சொல்லி அங்க அழைப்பு விடுக்கும் போது ஹீரோவும் வில்லனும் ஆஜராகிறாங்க. ரெண்டு பேரோட ஐடியாஸை கேட்க ஃபர்ஸ்ட் வில்லன் அவனோட ஐடியாஸை சொல்ல ஆரம்பிக்கிறான். வில்லன் இந்த ஹோட்டலையே சினிமா பாணியில கொண்டு வருவோம் என்ட்ரன்ஸ்ல இருந்து ரிசப்ஷன்ல இருந்து எல்லாமே சினிமா சம்பந்தப்பட்டது மாதிரி பொருட்களும் அதுக்கான அடையாளங்களுமா நம்ம எல்லா இடத்துலயும் பரப்புவோம் ஹீரோயின்ஸ் மாதிரி நிறைய பேரை கொண்டு வந்து பர்ஃபார்ம் பண்ண விடுவோம் அப்படின்னு சொல்லி சில பேரோட சேர்ந்து டான்ஸும் பாட்டுமா ஆடி முடிக்க ஹீரோட ஃப்ரெண்டுக்கு ஸ்லீப் பேனிக் டிசார்டர் இருக்கிறதுனால அவர் ஆணு கத்திக்கிட்டே எந்திரிச்சு பார்க்க இவர் சொன்னதுல நான் தூங்கிட்டேனான்னு சொல்லி கலாய்ச்சிட்டு அடுத்ததா ஹீரோவை பேச சொல்றாங்க. ஹீரோவோட நாக்க தேனி கடிச்சனால ஹீரோ தத்தன்னு பேசிக்கிட்டு இருக்க ஹீரோட ஃப்ரெண்ட் ஹீரோ பேசுறத டிரான்ஸ்லேட் பண்ண உதவுறான். ஹீரோ நான் போன வாரம் ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தேன் என்னோட அக்கா பசங்களோட அங்க எல்லாமே நல்லா இருந்துச்சு அங்க கொடுத்திருந்த பெட்டும் சரி அங்க எங்களுக்கு கொடுத்த மரியாதையும் சரி அங்க உள்ள எலவேட்டர்ஸ்ல இருந்து எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அங்க இருந்தப்ப டைம் போனதே தெரியல. இதுல இருந்து எனக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா எங்க அப்பா சொல்றதும் இதுதான் அதாவது அவங்க கொடுக்கற காசுக்கு நம்ம அவங்களுக்கு எவ்வளவு வசதியும் ஒரு கம்ஃபர்டபுளையும் கொடுக்கறோமோ அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு இந்த ஹோட்டல் எல்லாம் பிடிக்கும். இந்த பாட்டு சினிமா எல்லாமே டிவில கூட இருக்குது எல்லா மக்கள் எல்லாரும் அவங்கவுங்க இடத்துல இருந்தே அதெல்லாம் ரசிக்கிறாங்க. ஆனா ஹோட்டலுக்கு ஒரு கம்ஃபர்டபுளையும் ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக தான் வராங்க. அதனால அவங்க சௌகரியத்தை மட்டும் நம்ம பார்த்து பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி முடிக்க எல்லாரும் கிளாப் பண்றாங்க. நாடிங்கனும் இந்த ஐடியா தான் பெஸ்ட் நான் உங்க ஐடியாவை செலக்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னதோட ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. ஆனா ஹீரோ அந்த ஃபயர்டு ஆயிரும் அப்படிங்கிற விஷயத்தையே யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ கிட்ட வில்லன் வந்து நீங்க தான் அந்த ஸ்கூலை இடிக்கிற பொறுப்பை நாளையில இருந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்ல என்னது அந்த ஸ்கூலை தான் இடிக்க போறாங்களா அப்படின்னு சொல்லி அப்பதான் ஹீரோக்கு விஷயம் தெரிய நாடிங்கன்ட்ட போய் பேச ஆரம்பிக்கும் போது ஹாப்பி பர்த்டேன்னு பாடிக்கிட்டே அவருக்கான கேண்டில் வருது அதுவும் நிறைய ஃபயரோட இதை பார்த்து மிரண்டு போய் இதை அமர்த்துறதுக்காக ஸ்ப்ரே எடுத்து அடிக்கும் போது ஹீரோ மிஸ்டர் நாடி
நாடிங்கன் மேல ஸ்ப்ரே ஆகி ஃபுல் கேக்கும் நாசி ஆயிருது. உடனே நாடிங்கன் யூ ஆர் ஃபயர்டு அப்படின்னு சொல்லி கத்த இப்பதான் அர்த்தமே புரியுது. ஐயோ இப்படி ஒண்ணு இருக்கா அப்படின்னு. அதோட வேலை போயிருச்சு. அடுத்ததா சரி ஸ்கூல்ல போய் பசங்களை பார்ப்போம், இந்த விஷயத்தை சொல்லலாமே சொல்லி போய் பார்க்க அங்க ஜில் வந்து நீங்க தான் ஏமாத்தீங்க, உங்க ஹோட்டல் விஷயம் உங்களுக்கு தெரியாதா, மூஞ்சி கொடுத்து பேசாம கிளம்பி போக பசங்களை வந்து மாமா நீங்க எங்களை ஏமாத்திட்டீங்க, எங்க ஸ்கூலே இடிக்க போறீங்களா, நீங்க நல்லவங்களே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போக ஹீரோ வருத்தமாகி அவர் ரூம்ல எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு இருக்கும் போது அவங்க அக்கா வந்து உன்னை பத்தி எனக்கு தெரியும், ஜில் கிட்டையும் பசங்க கிட்டையும் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி சமாதானம் பேசிட்டு போக ஆனாலும் ஹீரோக்கு ஸ்கூலை எப்படி காப்பாத்துறதுன்னு யோசிக்கிட்டு இருக்கும்போது பளிச்சுன்னு ஒரு ஐடியா வருது. அடுத்த நாள் நாடிங்கன் அந்த ஸ்கூல் இருக்கிறதுக்கான ஆபீசர் கிட்ட பேசுறதுக்காக போய்கிட்டு இருக்கும் போது ஜில் வந்து தடுத்து சார் சின்ன குழந்தைங்க படிக்கிற ஸ்கூல், இதை இடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு வர அவர் எதையும் கண்டுக்கிறாம ஆபீசர் ரூம்குள்ள நுழைய அங்க உள்ள உங்க லேடி ஆபீசர் அவங்க கூடயே ஹீரோவும் இருக்காரு. அந்த லேடி ஆபீசர் ஹீரோவோட ஃப்ரெண்டுன்னு அந்த பீச் ஹோட்டல்ல சொன்னவங்க தான். ரெண்டு பேரையும் பார்த்து சாக்காய் ஜில்லு நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது இவங்க தான் அந்த ஆபீசர், அந்த ஸ்கூல் இடிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்கறதே இவங்க தான் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ இனிமே அங்க இடிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லும் போது நாடிங்கன் அப்ப நீ என்ன பிரச்சனை பண்ணி வச்ச அப்படின்னு கேட்க இல்ல உங்களுக்காக பீச் ஓரம் ரெடியா ஒரு இடம் தரதா சொல்லிட்டாங்க ஆபீசர் அப்படின்னு சொல்ல நாடிங்கன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனா வில்லன் எல்லா இடத்துலயும் பாம் வச்சுக்கிட்டு ஸ்கூலை இடிக்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோ பிரச்சனை முடிஞ்சுன்னு நினைச்சா நாடிங்கன் வந்து மிஸ்டர் கெண்டலுக்கு கால் போகல, கொஞ்சம் நீ போய் சொல்லிரு இல்லன்னா 13 நிமிஷத்துல இடிச்சிருவான்னு சொல்ல உடனே பதறி போய் ஹீரோவும் ஜில்லும் வெளியே ஓடி போய் பார்க்க ஜில்லோட காரை போலீஸ் எடுத்துட்டு போயிருக்காங்க. உடனே ஹீரோ கார் கொண்டு வராதனால அங்க உள்ள ஒரு பைக் ஆட்டையை போட்டு ரெண்டு பேரும் பறந்து போறாங்க. அப்படிதான் ஏன்னா அவங்க சொன்ன கதைகள் படி ஹீரோ ஹீரோயின் ஒன்னா போகிற மாதிரியான அப்படியே மாறி மாறி காட்சிகள் காமிச்சுக்கிட்டே அவங்க டிராவல் பண்ணி வேகமா போக அங்க ஸ்கூல்ல ஹீரோவோட அக்கா பசங்க ரெண்டு பேரும் நம்ம உள்ளக்க போய் கை காமிச்சா ஸ்கூலை இடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் யாருக்கும் சொல்லாம உள்ளக்க போக அடுத்ததா ஹீரோ எப்படியோ சமாளிச்சு குறுக்கோலில எல்லாம் வந்து ஸ்கூல் கிட்ட வரும்போது அவர் நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்கிற மாதிரி அவரோட காண போன பர்சன் அவர் கையில கிடைக்க எப்படியோ அடிச்சு பிடிச்சு வந்து ஸ்கூல் கிட்ட வரும்போது அவங்க அக்கா என்னோட பசங்க உள்ளக்கதான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் தேடி பாருங்க அப்படின்னு சொல்ல இல்ல டைம் முடிஞ்சிருச்சு நான் இடிக்க போறேன் சொல்லி வில்லன் போற சமயத்துல பறந்து வந்து ஹீரோ ஒரு கிக் விட்டு எப்படியோ அவரை தடுத்து நிறுத்துறாரு. அடுத்ததா ஹீரோ இங்க ஹோட்டல் வராது, இங்க ஸ்கூல் தான் எப்பயுமே நிரந்தரமா இருக்கும் அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. சின்ன பசங்களும் வெளியே வர அவங்க அம்மா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது ஹீரோவும் ஹீரோயினும் ஒண்ணு சேர்றாங்க. அந்த சின்ன பையன் கூட தன்னோட பயத்தை விட்டு பொண்ணு கிட்ட பேச இந்த படம் நல்லபடியா கொண்டு போறாங்க. அதுக்கப்புறம் என்கரேஜ்ல ஹீரோ அவங்க அப்பா பேர்லயே ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சு அதுல ஹீரோயினோடையும் பசங்களோடையும் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அங்க மிஸ்டர் கெண்டலும் அவனோட ஆளும் அங்கேயே வேலை பார்த்து ஹீரோ கிட்ட இது வாங்குற மாதிரி காமிச்சு நாடிங்கனும் சுத்தபதத்தை சின்ன குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி அந்த ஸ்கூல்லயே நர்ஸாக நாடிங்கனோட பொண்ணும் ஸ்கீட்டரோட ஃப்ரெண்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஸ்கீட்டரோட ஃப்ரெண்ட் இப்ப மிகப்பெரிய கோடீஸ்வரனா இருக்கான். அடுத்தது ஸ்கீட்டரும் ஜில்லும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தை எடுத்துக்கிட்டாங்க. அந்த பஜ்ஜியும் பல குட்டிகளை போட இந்த கதையில உள்ளவங்க செட்டில் ஆன மாதிரியே நீங்க இந்த கதையை கேட்கிற எல்லாரும் செட்டில் ஆகணும்னு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டூன் தமிழ் மீடியா சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.